யானைப்படையை அடித்து துரத்துவோம் நமது ஊரை விட்டு வாருங்கள். என்ன ஒரு யானை இத்தான் தட்டிக்கு இருக்குது. நம்ம கட்டர் மிஷன்ல இருக்கோம். நசுக்கிடுச்சு நம்ம. எங்கடா என் படையவே காணோம். Yo guys, welcome back to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ண போற கேம் டோட்டல் அக்யூரேட் பேட்டில் சிமுலேட்டர். பேட்டில் கேம்னு சொன்னதும் PUBG ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. இது வேற மாதிரி இருக்கும். அந்த காலத்துல எப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாம் சண்டை போட்டு எதிரி நாட்டை அடிச்சு ஓட விட்டாங்களோ அது மாதிரி இருக்கும் இந்த கேம். அப்பனா நீ தான் ராஜாவா ப்ரோ இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பு. இதுல நம்ம ராஜா கிடையாது. ராஜாவை உருவாக்க போறதே நம்ம தான். யார் அவரு? புறாவுக்கு பெல் அடிச்சவராச்சா? இந்த கேம்ல நம்ம படையை நம்மளே உருவாக்கிக்கலாம். ஆயுத படை வேணுமா வச்சுக்கலாம், அம்பு படம் வேணுமா வச்சுக்கலாம். ஆனா இதுல தான் பிரச்சனையே இருக்கு. நமக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருவாங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ள நம்ம ஸ்குவாடை நம்ம உருவாக்கணும். அதுவும் ஆப்போனன்ட் டீம் அங்க அடிச்சு காலி பண்ணணும். இதுல கோட்டுக்கு இந்த பக்கம் நம்ம படம் இருக்கும், கோட்டுக்கு அந்த பக்கம் எதிரி நாட்டு படம். இங்க பாருங்க, இந்த காட்டுல இருக்கவனுங்களா ரெடியா நின்றுட்டு இருக்கானுங்க நம்மள அட்டாக் பண்றதுக்கு. அதுவும் வக்கிப்புள்ள எடுத்து உடம்பு ஃபுல்லா சுத்திட்டு நிக்கிறானுங்க. வக்கிப்புள்ள எடுத்து மாட்டி இருந்தா உங்களை அடிக்க முடியாதுன்னு யாரோ சொன்னா? உங்களை அடிக்கிறதுக்குனே ஒரு ஸ்குவாடை இறக்குறேன் பாடுறா. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றதோட டிஃபென்ஸ் பண்ணணும். அதனால கையில பலகை மாதிரி வச்சிருப்பானுங்க பாத்தீங்களா, அவங்கள ஃபர்ஸ்ட் ரோல வச்சிடலாம். அதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து ஈட்டி மாதிரி வச்சிருப்பாங்களே, அவங்கள ரெண்டாவது லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேப்புக்கு நடுவுல வச்சிடலாம். ஓகே பர்ஃபெக்ட். இன்னமும் நம்ம கிட்ட 2420 காயின் இருக்கு. இதை வச்சு யாரை வாங்கலாம்? 300 காயினுக்கு ஒருத்தன் இருக்கான். அந்த மண்டையில் காட்டுவாசியோட லீடருங்க, மண்டையில் எலும்பு கூடு மாதிரி மாட்டிருந்தான்ல. ஓகே அவங்கள 2 பேர்த்து இறக்கியாச்சு. அப்புறம் கடைசி ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கையில் கட்டையை வச்சுட்டு போய் அடிப்பானுங்களே, அவனுங்களை கடைசியாக இருக்கலாமா? சைடில் வச்சிடலாங்க. ஓகே 2 சைடும் சைடில் வச்சிடலாம். ஏன்னா அவனுங்க தான் போய் அடிக்க போகிறானுங்க அதிகமாக முன்னாடி போய். ஓகே நம்ம ஸ்குவாட் ரெடி ஆயிடுச்சு. பலகை கட்டை ஈட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கானுங்க நம்ம ஸ்குவாட். இங்கே இருக்க வில்லேஜர்ஸ்லாம் ஈஸியாக அடித்து காலி பண்ணிடுவானுங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஸ்குவாடை தான் நம்ம இறக்கியிருக்கோம். ஆரம்பிப்போம் போகிற மேகத்தெல்லாம் வர வச்சு இடி இடிக்க வைக்கிறானுங்க. அவனுங்களை பக்கத்திலே வர உள்ள போறீங்களே, தூரமா இருந்தே அடிக்க வச்சுட்டானுங்க. அட்டகாசம். என்ன பண்ணானுங்கன்னே தெரியல. வெற்றி வந்துருச்சு. இவனுங்க பாருங்க, சோளக்காட்டு பொம்மைக்குள்ள போய் பில்ல இருங்கடாங்கன்னா இங்க நின்று கத்தியை வச்சு நம்மள அடிக்க வரானுங்க. இவனுங்க எல்லாருமே ஷார்ட் ரேஞ்ச் கத்தி தான் வச்சிருக்கானுங்க. நம்ம லாங் ரேஞ்சில் அட்டாக் பண்ணுவோம். இங்க ஏதோ பலூனுமா இருக்கு. ஓகே இவனுங்களை அப்படியே வி ஷேப்ல வைப்போம். இந்த பலூன் என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியலையே. அப்புறம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கன்னெல்லாம் வச்சுட்டு நிற்கிறானுங்க. அவனுங்களை சென்டரில் நிற்க வச்சுக்குவோம். நம்ம ஸ்குவாட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி பக்காவா இருக்கா? லாங் ரேஞ்சில இருந்து நம்ம அட்டாக் பண்ண போறோம். ஆரம்பிப்போம் போரை. எல்லாம் நிற்கிற இடத்துல இருந்தே சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆமா இவனுங்க என்ன பண்றானுங்க? இங்க போருங்க, என்னடா வானத்துல பறந்துகிட்டு இருக்கீங்க? பலூனை கட்டி பறக்க வச்சுட்டானுங்க. இதுக்கு தான் அவனுக்கு யூஸ் ஆகுறானுங்க போல. அம்புல பலூனை கட்டி அவனுக்கு மேல விட்டா அவனுக்கு பறக்குறானுங்க. மேல இருந்து கீழே விழுந்தா அவனுக்கு செத்துருவானுங்கல்ல. நல்ல பிளான் தான். ஆனா என்ன, இந்த கண்ணை வச்சு சுடுறவனுங்க டக்கு டக்குன்னு சுடுவானுங்க பார்த்தா ரீலோடுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறானுங்களே. பக்கத்துல வந்துட்டானுங்க வேற அவனுங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்கடா, வேற வழி இல்லை, நம்மளே களத்துல இறங்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க ஷார்ட் ரேஞ்சுக்கெல்லாம்